கோம்பர்க் ரியாக்ஷன். ஸோ கோம்பர்க் ரியாக்ஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, then benzene diazonium chloride reacts with benzene in the presence of என்னதுமா sodium hydroxide to give biphenyl தருது அப்படின்றாங்க. வாங்க பார்க்கலாம். benzene diazonium chloride benzene ring போடுங்க. diazonium chloride என்னதுமா நமக்கு N double bond N Cl. இதுதான் வந்து benzene diazonium chloride. இது என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு பென்சினோட ரியாக்ட் ஆக போகுது. நமக்கு தெரியும் பென்சின் இதுதானே, பென்சினோட ரியாக்ட் ஆக போகுது. சரியா? இப்போ பென்சின் ரியாக்ட் ஆகுது இன் பிரசன்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ஆச்சுன்னா என்ன நடக்கும் கவனிங்க. இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த சிஎலோட சேர்ந்து மைனஸ் ஹச்சிஎலாக வெளியே போயிடும். இந்த நைட்ரஜன் பிரேக் ஆகி நைட்ரஜன் கேஸாக வெளியே போயிடும். ரிமைனிங் பார்ட் ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஜாயின் பண்ணி நமக்கு பைஃபினைலை கொடுக்கும். சொல்கிற விஷயம் புரியுதாமா? இந்த ரிமைனிங் ரெண்டுமே என்ன பண்ணும்னா ஜாயின் பண்ணி நமக்கு பைஃபினைலை கொடுக்கும். அப்போ கோம்பர்க் ரியாக்ஷனில் நமக்கு பைஃபினைல் வந்து ஃபார்ம் ஆகுது.